வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு இது வந்து செகண்ட் லெக்சர் இந்த டாப்பிக்கில். டாபிக் என்ன? டெசிமல் நம்பர்ஸ்க்கும் பைனரி நம்பர்ஸ்க்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் பார்க்குற டாபிக். ஓகே, போன கிளாஸில் என்ன பார்த்தோம்? காயத்ரி சொல்லுங்கள், லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம்? கரெக்ட், பவர்ஸ் ஆஃப் 2 பார்த்தோம். ஸோ பவர்ஸ் ஆஃப் 2ஆக இருக்கிற டெசிமல் நம்பர்ஸ்க்கு எப்படி பைனரி எழுதணும்? 16னாக்கா 2 பவர் 4 அப்படின்னா 1 followed by 4 zeros. 32னாக்கா 2 power 5, 1 followed by 5 zeros. கரெக்ட். ஓகே, ஸோ இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அவ்வளோ பெரிய பெரிய நம்பர் பவர்ஸ் ஆஃப் 2 பார்க்க போகிறது இல்லை. 0லேருந்து 15 வரைக்கும் எந்த நம்பர் கொடுத்தாலும், டெசிமல் நம்பர் கொடுத்தாலும் அதை ஃபாஸ்ட்டாக எப்படி பைனரியில் எழுதலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேயா, 0லேருந்து 15 வரைக்கும் இருக்கிற எனி டெசிமல் நம்பரை பைனரியாக எப்படி எழுதலான்னு பார்க்க போகிறோம். ஓகேயா, இந்த இது கண்டுபிடிக்கிறதுக்கான டெக்னிக் பேர் என்ன? 8421 அப்படிங்கிற டெக்னிக் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் லெக்சர் வந்து பவர்ஸ் ஆஃப் 2, செகண்ட் லெக்சர் வந்து 8421 டெக்னிக். டெக்னிக் என்ன? 8421. ஓகே, ஃபைன். ஸோ இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்குறோம். ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, கொஸ்டின் என்ன அப்படின்னா, 5ன்னு ஒரு நம்பர் இருக்கு. யார் இவர்? டெசிமல் நம்பர். இவரை பைனரியாக மாற்றுங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகேயா, பைனரியாக மாற்றணும். உங்களுக்கு தெரியுமா? தெரியாது, அதான் சொல்லித்தர போகிறேன், கவலைப்படாதீங்க. ஓகே, ஸோ 8421 அப்படின்னு எழுதிக்கிறோங்க. ஃபஸ்ட்டு இப்படி எழுதிக்கிறோம். எழுதிக்கோங்க. இப்போ இதில் 8421 4 நம்பர் எழுதியிருக்கோம் இல்லையா? இதில் எந்த 2 நம்பரை கூட்டினா 5 வரும் அப்படின்னு பார்க்கணும். ஓகேயா, 8யும் 4யும் கூட்டினா எவ்வளோ? 12. 4யும் 2யும் கூட்டினா 6. 2யும் 1யும் கூட்டினா 3. 4யும் 1யும் கூட்டினா 5. 4யும் 1யும் கூட்டினா 5. சூப்பர். ஸோ எந்த 2 நம்பரை கூட்டினா 5 வருமோ அதுக்கு சும்மா நான் டிக் போட்டிருக்கேன் உங்களுக்கு புரியறதுக்காக. போக போக நீங்கள் மைண்ட்லேயே சொல்லலாம், ஈஸி தான். எதுக்கு நேரம் டிக் போட்டிருக்கோமோ அதுக்கு நேரம் 1ன்னு எழுதிக்கோங்க. எங்கெல்லாம் டிக் போட்டோமோ அதுக்கு நேரம் 1. மீதி இடத்துலலாம் ஜீரோஸ் போட்டுக்கோங்க. அவ்வளவுதான், இதுதான் ஆன்சர். ஸோ 0101 பேஸ் 2 இதுதான் வந்து பைனரி நம்பர். உங்களுக்கு ஃப்ரண்ட்ல இந்த 0 பிடிக்கலையா? வேணாம், எடுத்துருங்க. 101 பேஸ் 2 சிம்பிளாக அவ்வளோதான். ஓகேயா, இன்னும் ஒரு 2-3 எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம், உங்களுக்கு நல்லா கிளாரிட்டி கிடைச்சிடும். ஓகேயா, 7ங்கிற டெசிமல் நம்பர் இருக்கு, அதை பைனரியில் எழுதணும். உங்களுக்கு தெரியாது, என்ன செய்யணும்? மெத்தட் பேர் என்ன? 8421. ஓகே, இப்போ 7 வரணும். எதெல்லாம் கூட்டினா 7 வரும்னு பார்க்கணும். 18 4 12, ரொம்ப பெருசு வேண்டாம். 4 2 கூட்டினா 6. உங்களுக்கு 7 வேணும்னா இதையும் சேர்த்துருங்க. 4 + 2 + 1 கரெக்டா? 4 + 2 6 + 1 7. ஸோ 3யும் கூட்டிட்டா நம்மளுக்கு 7 வந்துடும். ஸோ 4 2 1 3த்தையும் கூட்டிட்டா 7. டிக்கு போடுற இடத்துல என்ன செய்யணும்? 1ன்னு போடுங்க. டிக்கு போடுற இடத்துல 0ன்னு போடுங்க. அவ்வளோதான் ஆன்சர். ஈக்குவல் டு 0111 பேஸ் 2. இனிஷியலாக ஃப்ரண்ட்ல இருக்க 0 வேண்டாமா? சரி, 111 பேஸ் 2 போதும். இப்போ வேற ஒரு கொஸ்டின் கொடுக்குறேன். 2ன்னு இருக்கு ஒரு நம்பர், டெசிமல் நம்பர். அதை வந்து பைனரியில் எழுதணும். ஓகே, 8421 போட்டுக்கோங்க. இதில் எந்த நம்பர் 2 நம்பர்லாம் கூட்டணும்னு இல்லை, ஏற்கனவே 2 இருக்கு இல்லையா? அதுக்கு டிக் அடிச்சிடுங்க. 2க்கு நேரம் ஒரு 1 போடுங்க. மீதி இடத்துலலாம் ஜீரோஸ் போட்டுக்கோங்க. ஸோ 0010 பேஸ் 2. ஃப்ரண்ட்ல இருக்க ஜீரோஸ்லாம் வேணாமா? வேண்டாம். 10 பேஸ் 2 சிம்பிளாக இருக்கு. இன்னும் ஒரு 2 எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ஓகேயா, இப்போ வந்து 14 அப்படிங்கிற டெசிமல் நம்பரை பைனரியில் மாற்றும். டெக்னிக் பேர் என்ன? 8421. ஓகேயா, ஃபைன். 14 8 + 4 எவ்வளோ? 12. 12 + 2 14. சூப்பர். உங்கள் 3 பேரும் டிக் அடிச்சிடுவோம். டிக் அடிச்சிடத்துலாம் 1 போட்டுருங்க. டிக் அடிக்காத இடத்துல 0 போட்டுருங்க. அவ்வளோதான் ஆன்சர். ஸோ 1110 பேஸ் 2. ஃபைன். போதுமா? இன்னும் ஒன்று பார்த்துலாமா? 9ங்கிற டெசிமல் நம்பரை மாற்றணும். ஸோ 8421. யார் 2யும் கூட்டினா 9 வரும்னு பார்க்குறோம். 8ஓட 4 கூட்டினா 12, 8ஓட 2 கூட்டினா 10, 8 + 1 9. சூப்பர். 18 1 கூட்டினா 9. சூப்பர். ஸோ டிக் இடத்துல 1 போடுங்க, மீதி இடத்துல ஜீரோஸ் போடுங்க. அவ்வளோதான். ஸோ 1001 பேஸ் 2. புரிஞ்சுதா? ஈஸியாக இருக்கு இல்லையா? ஹாப்பி தானே எல்லாரும்? சூப்பர். பார்க்கலாம் நெக்ஸ்ட் கிளாஸில்.